நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா நைட் அவ எப்படி இருப்பான்னு தெரியாது. அவ வீட்ல இருந்து என் கூட மட்டும்தான் தனியா தங்கியிருக்கா. இந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ வீட்டுக்கு போகணும்னு ஏதாவது உன்கிட்ட சொன்னானா உடனே கால் பண்ண. டேய் வினு, சைக்கிள் ஓட்டும் போது தள்ளி ஓட்டு, கார்ல போய் இடிச்சிட போறேன். நீ அவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசினாதான் என்ன? நான் கோமா சொன்னாலே இவன் கேட்க மாட்டான். இதுல பொறுமையா சொல்லணுமா? மத்த குழந்தைங்களோட சுபாவத்தை மாத்த முடிஞ்ச உன்னால உன் பையனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். ஆமா, கல்யாணி எங்க? கல்லு இங்க இருக்கிற சாப்பாடு வசதியும் படுக்கிற வசதியும் அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லிட்டு போறேன். கல்லு பேரை பாரு, கல்லு முள்ளுன்னுக்கிட்டு. நான் போறேன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சாண்டி. நான் எப்படா போவேன்னு காத்திருக்கியா? நீங்க ரொம்ப பிஸியான ஆளாச்சே, உங்க டைம் எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி வா, உன்கிட்ட 2 விஷயம் சொல்லிட்டு போறேன். இது நம்ம வீடு மாதிரி இல்ல. இங்க தங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன சமைச்சு தராங்களோ அதை சாப்பிடணும். டீச்சர் கூட பெட்ல தான் படுக்கணும். பாத்ரூம் காமனா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தானே ஆண்டி சொல்லுவீங்க, ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல்னு. மத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நானும் பார்க்கணும் ஆண்டி. அதுக்காக தானே நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க உனக்கு என்னெல்லாம் குறை இருக்கு, நீ என்னெல்லாம் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல. உன்னால இங்க இருக்கிற யாருக்கும் பிரச்சனை வராம பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. உன்னோட கோவத்தை பசங்க கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பாத்தியா, இப்பவே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரீத்தி ஆண்டி, நீங்க கிளம்புங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது. இததான் நீ எப்பவும் சொல்ற. அப்படின்னா நீங்க இங்கே இருங்க பிரீத்தி ஆண்டி. என் சைடுல இருந்து என்ன பிரச்சனை வருதா நீங்களே இங்க இருந்து பாத்துக்கோங்க. உன்னை நான் முழுசா நம்புற சொல்லும். இன்னொரு விஷயம், நீ ஏன் அப்பாவுக்கு கால் பண்ணாத, உன் அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு இங்க வரும்போது நீ என் கூட வரணும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன்ல. நீ ஒத்துக்கிட்ட மாதிரி பண்ணனா அடிக்கடி நாம இங்க வரலாம். அப்படி இல்லைன்னா இனிமே இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. அங்க பாருங்கம்மா, வினு அவங்கள எப்படி பார்க்கறான்னு. கல்யாணி நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. வினு கண்டிப்பா அவங்கள தொந்தரவு பண்ணுவான்னு நான் நினைக்கிறேம்மா. அம்மா, பாட்டிக்கு அவன் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ எப்பவுமே கல்யாணி கூட இருந்தாலே போதும். அவன் ஏதாவது சண்டைக்கு வந்தானா உடனே என்கிட்ட வந்து சொல்ல. பாலா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். செல்லும், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. நீங்க பிரீத்தி ஆண்டி நீங்க கிளம்புங்க. கல்யாணியை நான் பாத்துக்கிறேன். இங்கே வா. சரி, நான் கிளம்புறேன். சரி. செல்லக்குட்டி, ஆண்டி போயிட்டு வரேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாகிலா. டேய் வினு, என்னங்கம்மா? இங்க வா. கல்யாணி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட். அவகிட்ட ரொம்ப நல்ல விதமா நம்ம நடந்துக்கணும். தயவு செஞ்சு நீ அவ கூட எந்த சண்டைக்கும் போயிடாத. நல்ல பையனா இருக்கணும்.
என் பாட்டிக்கு. என் பாட்டி அப்பப்போ கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும். இந்த வேலையை நீ தான் பாப்பியா? நம்மளால செய்ய முடியிற வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். நான் சுடு தண்ணி வச்சு முடிச்சிட்டு உனக்கு டீ போட்டு தரேன் கல்யாணி. உங்க வீட்ல நானே டீ போட்டு குடிக்கட்டுமா? ஆனா உனக்கு தான் டீ போட தெரியாதுன்னு என்கிட்ட சொன்னியே. இப்போவும் எனக்கு தெரியாது, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஐயோ வேண்டாம், டீ எப்படி போடணும் நான் உனக்கு சொல்லித்தரேன் கல்யாணி. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாலே போதும். அப்பா மும்பைல இருந்து வரும்போது நான் போட்டு ஒரு கிளாஸ் டீயை கொண்டு போய் அப்பா கையில கொடுத்து நான் அவர்கிட்ட பாராட்டு வாங்கணும். அப்படின்னா சரி, நான் உனக்கு கண்டிப்பா கத்துத்தரேன். கேஸ் ஸ்டவ் கிட்ட கொஞ்சம் சேஃபா இருக்கணும். இதோ இங்க பாத்தியா, இதுதான் ஆஃப். இப்படி பண்ணா ஆன். கேஸ் ஸ்டவ் எப்போ யூஸ் பண்றோமோ அப்போ ஆன் பண்ணா மட்டும் போதும். இப்படி தான் ஆன் ஆஃப் பண்ணணும். பாத்தியா, இப்படி பாத்திரத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டர் எடுத்து கையில வச்சுக்கணும். இதை ஆன் பண்ணி 2 செகண்ட்குள்ள லைட்டரால பற்ற வைக்கணும். அப்படி பத்தலைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணணும். இல்லைனா கேஸ் வெளியே வந்து எல்லா இடத்துலையும் தீ பிடிச்சிக்கும். இதை மட்டும் நீ கற்றுக்கோ. ரொம்ப ஈஸி, ஆனால் எந்த ஆபத்தும் வராமல் நம்ம கவனமாக இருக்கணும். கல்யாணி, உனக்கு பிளாக் டீ வேணுமா இல்லை பால் டீ வேணுமா? எனக்கு இப்போ வேண்டாம், நீங்களாரும் குடிக்கும் போது எனக்கு கொடுத்தா போதும். நான் இன்னைக்கு இந்த வீட்டில் தானே இருக்க போறேன். உனக்கு இது எல்லாமே டீச்சர் அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா என்ன? சின்ன வயசுல நான் அவங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அப்ப நானும் டீச்சர் அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கிறேன்டி. நம்ம சுடு தண்ணியை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வரலாம். வா. எரியவே மாட்டேங்குது. ச்சே, நம்ம பிளான் வீணா போயிடு போலயே. நான் யாருன்னு வந்து காட்டுறேன். இதுல நீ என்ன பண்ணி தொலைச்ச? என்ன? இது எரியவே மாட்டேங்குது. இது ஏன் எரிய மாட்டேங்குது? கிச்சனுக்குள்ள போக சொல்லி உனக்கு யார் சொன்னது? நீ இதை வீணாக்கிட்ட. நான் போய் அம்மா கிட்ட சொல்ல போறேன். இதை வச்சு இப்பதானே அவ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணா. இது உடைஞ்சிடுச்சு. என்கிட்ட கூட நான் பார்க்கறேன். ஸ்பார்க் தான் வருது, ஆனா ஸ்டவ் எரிய மாட்டேங்குதே. உனக்கு இது யூஸ் பண்ண தெரியல போல. வா, நான் சொல்லி தரேன். இங்க பார்ட்டி லூசே, உன்னால் ரிப்பேர் ஆகி கிடக்குது. நீ ஒன்னும் சத்தம் போடாத, நான் பத்த வச்சு பார்க்கறேன். கல்யாணி வேண்டாம். எதுக்காக நீ ஸ்டவ் ஆன் பண்ண? கேஸோட வாசனை வெளியே வருது. இந்த கேஸ் யார் ஆன் பண்ணது? வினு, நீ ஆன் பண்ணியா? எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க. என்னாச்சு அகிலா? இந்த இடம் முழுக்க கேஸ் வாசனை இருக்கு. உனக்கு தெரியலையா? லைட்டர் மட்டும் நீ தெரியாம பத்த வச்சிருந்தா இங்க தீ பிடிச்சிருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே இங்க இருந்து போனோம். அப்படின்னா இதை இவன் தான் ஆன் பண்ணிருப்பான். இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டான். நல்ல வேளை தப்பிச்சோம். டி வினு, நீ இந்த மாதிரி அவளை தேவையில்லாத வேலை பண்ண வச்சு ஆபத்து உருவாக்கிடாத. நீ இதுக்கப்புறம் இதை தொடவே கூடாது, சரியா? வா. ஓ, நீதான் இந்த வீட்டோட ராணியா? அப்ப இதுதான் இதோட சூத்திரமா? இது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. வரைய உனக்கு யார் கத்து கொடுத்தா? நானே பார்த்து கத்துக்கிட்டேன். எங்க வீட்டோட படம் பார்த்தல, இது என் மனசுல இருந்து நானா வரைஞ்சது. எதுக்காக நோட்டை முடி வச்சிட்ட? நானும் முழுசா பார்க்கவே இல்ல. நான் வரையறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில நேரம் அதை எடுத்து நாசம் பண்ணிடுவான். இது நான் உட்கார்ற சேரு. நீ உட்கார சேல
முட்டை கண்ணி. முடிஞ்சான எழுந்திருக்க விடா பார்க்கலாம். எழுந்திருக்க விடா. உன்னை இந்த சேர்ல இருந்து கீழே தள்ள விட மாட்டேன்டி. நீ அவன்கிட்ட சண்டைக்கு போக வேண்டாம் கல்யாணி. எதுக்குடா தேவையில்லாம சண்டைக்கு வர? இந்தா உன் சேர் எடுத்துட்டு போ. இந்தா இத நீயே வச்சு போடி. கல்யாணி கல்யாணி என்னாச்சு? என் காலு. அம்மா வினு கல்யாணியோட கால்ல சேர தள்ளி விட்டாமா. கல்யாணி என்னம்மா என்ன ஆச்சு? டீச்சர் அம்மா, இவன் கால சேர தள்ளி விட்டுட்டான். சரிம்மா நீ அழாத, எதுவுமே ஆகல. உன் குறும்பு அதிகமாயிட்டு போகுது, பாட என் கூட போட உள்ள. அவனுக்கு நல்ல அடி விழும் பாரு. வா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவியா? பண்ணுவியான்னு சொல்லு. இதுக்கப்புறம் நீ மத்தவங்களை தொந்தரவு பண்ணுவியா? சொல்லுடா, தொந்தரவு பண்ணுவியா? உன்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தொந்தரவு பண்ணுவியா? சொல்லுடா, தொந்தரவு கொடுப்பியா? சொல்லு, வாய் திறந்து சொல்லுடா, சொல்லு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? இதுக்கு மேல நீ மத்தவங்களை தொந்தரவு பண்ணுவியா? சொல்லுடா, சொல்லு சொல்லு. உன்னை தவிர வேற யாருமே இங்க இருக்க கூடாதா என்ன? இதுக்கு மேல நீ யாரையாவது தொந்தரவு பண்ண, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணுவியா? சொல்லுடா. நம்மள நம்ப வைக்கிறதுக்காக டேபிள்லயும் சேர்லயும் குச்சி வச்சு அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல ஆமா கிலா, வினுவை அடிக்கும் போது அவன் அழுகிற சத்தம் கேட்கவே இல்லையே. டீச்சர் அம்மா நம்மள ஏமாத்துறதுக்காக அவன் மேல கோவம் படுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியே உன் காதை வச்சு கேட்டு பாரு, அங்க வினு அழுகுற சத்தம் கூட நம்மளுக்கு கேட்கல. இவ்வளோ அடி வாங்கியே யாராவது அழுவாம இருப்பாங்களா? வினு அப்படிதான், எவ்வளவு அடிச்சாலும் அவன் அழுவ மாட்டான். இல்ல போய், அந்த குச்சியில 2 அடி அடிச்சாலே அழுவ ஆரம்பிச்சிருவான். வினு மாதிரி ஒரு பையனால இவ்வளோ அடி தாங்க முடியாது. அழுது சத்து போட்டுக்கிட்டே ஓடிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி சத்தம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. என் அம்மா அவனை எத்தனையோ தடவை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. ஆனா அவன் அழுது நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அவனோட கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்ததில்ல. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். முடிஞ்சதா? முடியாதுன்னா இன்னும் போட்டு அடிங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். இப்போ இந்த சத்தமும் நம்ம கேட்கவே இல்லையே. இதுக்கப்புறம் இங்க நிக்க வேண்டாம். அம்மா பார்த்தாங்கன்னா நம்மளை திட்டுவாங்க. வா. தள்ளிப்படி அந்த பக்கம். நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட இப்படி அடி வாங்கிட்டே இருக்க? இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லலாம்ல. எனக்கு அது தோணவே இல்லை. முதல்ல உன் கோவத்தை குறைடா. என் கோவத்தை குறைக்க முடியாது.
அடி வாங்கி எனக்கு தானே வலிக்குது. நீ இந்த மாதிரி அடி வாங்குறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குடா. அதனால தான் சொல்றேன். இப்ப நீ பார்க்கவே இல்லல, அந்த குச்சியை உடையற அளவுக்கு என்ன அடிச்சிட்டாங்க. உன்னாலதான் என்னோட அம்மா என்ன அடிச்சாங்க. என்னாலயா? அப்படி என்ன பண்ண? நீ தானே என் கால் மேல சேர தள்ளி விட்ட. நீ பேசாம இரு. பாத்தியா, இது எல்லாத்தையும் பாத்தியா? இது வரைக்கும் எங்க அம்மா இந்த மாதிரி அடிச்சதே இல்லடி. உனக்காகத்தான் எங்க அம்மா இந்த மாதிரி என்ன அடிச்சாங்க. யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. நான் அடி வாங்கினாதான் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு யாருமே இல்ல. இனிமேல் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க வேண்டவே வேண்டாம். டீச்சர் அம்மா, எதுக்காக டீச்சர் அம்மா வினு இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அவனோட கை கால் எல்லாமே அடி வாங்கி ரொம்ப சவந்து போயிருக்குமா. நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னனால தான் நீங்க வினு இப்படி போட்டு அடிச்சீங்களா டீச்சர் அம்மா? இது பெருசாக்க வேண்டாம். அவன் தப்பு பண்ணதுனால நான் தண்டனை கொடுத்தேன்னு நினைச்சுக்கலாம். அவனை அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவன் எந்த பெரிய தப்புமே பண்ணலையேம்மா. இதுக்கப்புறம் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன். இருந்தாலும் நீங்க வினு அப்படி அடிச்சிருக்கூடாது டீச்சர் அம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அவனுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் எந்த சண்டைக்கும் வர மாட்டான். நீங்க 2 பேரும் போய் படிங்க. ஹலோ, என்னடா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா? என்னடா தம்பி, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போலயே. நீ எந்திரிச்சு வாடா, நான் என்னன்னு கேக்குற வா. தொட வேண்டாம். என்ன போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ, யாரா உன்னை அடிச்சது சொல்லு. உன் உடம்புல கை வச்சவன் எவனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள். நீ தைரியமா சொல்லுடா. அம்மாதான். அம்மாவா? அப்படின்னா நீ இதை பொறுத்து தான் ஆகணும். எந்த காரணமும் இல்லாம என்ன அடிச்சிட்டாங்க. டியூஷன் படிக்க வர ஒரு பொண்ணு கிட்ட தான் என் அம்மா ரொம்பவே பாசம் காட்டுறாங்க. அவ கால் மேல நான் சேர தள்ளி விட்டனாலதான் அம்மா என்ன போட்டு இப்படி அடிச்சாங்க. அதுக்கு காரணமே நீதானா? நான் எதுவும் பண்ணவே இல்ல, சும்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. அப்படி எந்த காரணம் இல்லாம அவ உன்னை இப்படி அடிச்சிருக்கான்னா அவளுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. ஒரு சின்ன பையனை போய் அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கிறது தப்பு. அது பெத்த தாயாவே இருந்தாலும் அவங்க மேலேயும் கேஸ் கொடுக்கலாம். நம்ம சட்டத்துல இதுக்கெல்லாம் வழி இருக்குடா கண்ணா. இவ்வளவு ஏன் நீயே கூட போய் கேஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தேன்னா உன்னை அடிச்ச உன் அம்மாவை போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. நானும் என் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். என்னடா, நம்ம அப்படி முயற்சி பண்ணலாமா? என்னோட அம்மா தானே என்ன அடிச்சாங்க, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன அடி வாங்க வச்சது அவதான், கல்லூருண்ட. கல்லூருண்டையா? ஆமா, கல்யாணி. அவ இந்த வீட்டை விட்டு போகணும். போலீஸ் கிட்ட சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ண வைக்கலாமா என்ன? நானா?
டேய் நீ தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் என் தலையில போட்டு அமுக்காத. அப்படி பண்ணா என்ன போலீஸ் பிடிச்சிரும். அந்த கல்லுருண்டை இனிமேல் இங்க வரவே கூடாது. அவ்வளவுதானா? ஏண்டா அவளை ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம பயமுறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் அவ இங்க வரவே மாட்டான். அவளுக்கு பயங்கரமான தைரியம். டேய் எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பார்த்து பயப்படணும். அது என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அவளை நம்ம பயமுறுத்திட்டா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இருந்தாலும் ரொம்ப அப்பாவியா இருக்கிற உன்னை போய் இப்படி அடிக்கிறதுக்கும் உன் அம்மாவுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ தெரியல. இதை இப்படியே விட்டா சரியா வராது. உனக்காக சப்போர்ட் பண்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இருக்காங்கன்னு உங்க அம்மாவுக்கு தெரியணும். நீ வா, நான் கேட்கறேன்டா வா. நான் வரல. அம்மா அந்த பொண்ணு மேலேயே பாசத்தை காட்டுட்டோம். நீ வரலனாலும் பரவாயில்ல, நான் போய் இதை தனியாவே ஃபேஸ் பண்றேன். என்னதான் இருந்தாலும் புள்ளைய போட்டு இப்படியே அடிப்பாங்க. நான் போய் என்னன்னு கேட்கறேன். என்ன இங்க யாரையுமே காணோம்? என்ன இந்த வீடு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு? நான் கூட நீங்க எல்லாரும் எங்கேயோ வெளியே போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நாங்க எங்க போவோம்? சொந்தமா வீடும் இடமும் இல்லாதவங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் இல்ல? ரொம்பவே அலைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் முடியாது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பாலா. வேணு ஜெயிலுக்கு போற வரைக்கும் அவன் தான் உனக்கு பெரிய தலைவலியா இருந்தான். இப்போ உனக்கு அவனை விட பெரிய தலைவலியா இருக்கான் இந்த வினு பையன். அவனை நினைச்சாதான் எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. சின்ன வயசுல இப்படித்தான் குறும்பு பண்ணுவானுங்க. போக போக எல்லாம் சரியா போயிடும். அதுக்காக நீ அவனை அடிச்சாலோ இல்ல திட்டுனாலோ ஒன்னும் வேலைக்கு ஆகாதுமா. ஆமா, எதுக்காக இப்படி போட்டு அவனை அந்த அடி அடிச்சிருக்க பாலா? அவன் குடும்பத்தின அதிகமா பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும்? இங்க டியூஷன் படிக்கிற ஒரு பொண்ணோட கால் மேல சேர தூக்கி போட்டிருக்கான். ஐயோ, அவனா? அவன் தான். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் அவன் பண்றான். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். வேணும் சின்ன வயசுல இப்படித்தாமா இருந்தான். ஒரு அம்மாங்கிற முறையில நீ இப்பவே அவனை அடக்கி வைக்கலன்னு வச்சுக்க, அவன் கெட்டு வீணா போயிடுவான். நீ வளர்த்த விதம் சரியில்லை, அதான் இந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு ஊர்க்காரங்களாம் பேசுவாங்க. ஆஹா, நீ தான் கல்யாணியா? உன்னோட கால் மேலதான் வினு பையன் சேர தள்ளி விட்டானாமா? ஏமா, இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாமே. இவ கவனமா தான் இந்த அவன் தான் வேணும்னு பண்றான். ஓ சரி சரி விடுமா. அப்புறம் நம்ம வினு மாதிரி ஒரு சேட்டக்கார பையப்புள்ள இந்த வீட்டுல இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ணையெல்லாம் இங்க தங்க வைக்கிற பாலா? இன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்து தங்கணும்னு கல்யாணி ஆசைப்பட்ட மாமா. அதனாலதான் நாளைக்கு திரும்ப போயிடுவா. இவளை பார்க்கும்போது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. எதுக்கு ஒரே நாள் அனுப்புற? ஒரு 2-3 நாள் இந்த வீட்லயே தங்கிட்டு போட்டுமே. இந்த பாருமா, நீ எத்தனை நாள் வேணாலும் இந்த வீட்டுல தங்கிக்கலாம். ஆமா, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? பிசினஸ். இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னால டீயும் பண்ணும் விற்கிற பாஸ்கரான பொண்ணு கூட எங்க அப்பா பிசினஸ் பண்றாருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி பிசினஸ் ஏதாவது பண்றாரா? கல்யாணியோட அப்பாக்கு பெட்ரோல் பங்க், ஆடிட்டோரியம், அப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஏமா, உன் அப்பாவை கொஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? அப்புறம் நீ அந்த வினு பையன் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழக வேண்டாமா? அவன் ரொம்ப ரொம்ப கோவக்கார பையன். என்ன கையில கிடைச்சாலும் அதை வச்சு நம்மள அடிச்சிருவான். பாலா, நீ அவனை கொஞ்சம் இனி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமல்லன்னு தயவு செஞ்சு என்ன கேட்றாத. இங்க பாருங்க குட்டி பொண்ணுங்களா, நீங்க ஹாப்பியா இருங்க. நான் போய் என்னோட மம்மி ஜெகதாம்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. அது பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. அங்க நம்ம ஊர்ல இருக்கிற இடத்த கோர்ட்டோட தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த இடத்தை விற்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.